வெல்கம் டு எம்டிசி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா WWF, அதாவது WWE இப்போ இருக்கிற வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்டோட ஆட்டிடியூட் ஏராவோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு WWEனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு WWEனா எனக்கு ரொம்ப அதுலேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பித்தேன். அப்போ ஸ்கிரிப்டடு இது ஃபேக்குலாம் நமக்கு தெரியாது. ஒரு மாதிரி என்ஜாயபுளாக பார்த்த ஒரு விஷயம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டோரி லைன் இப்போ முக்கியம் இருக்குது WWE. ஆனால் அந்த காலத்தில் நிறைய நல்ல நல்ல ஸ்டோரி லைன் நல்ல நல்ல கேரக்டர் பில்ட்லாம் இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது ரெஸ்லிங் பற்றி. ரெஸ்லிங் நியூஸ் எடுத்து போடுறது, அப்டேட் எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைனாலும் ரெஸ்லிங் பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது. இந்த வருஷத்தில் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுன்ற பற்றி பிரேக் டவுன் பண்ணி பேசலான்ற மாதிரி இங்கே வந்திருக்கேன். அதாவது WWE அன்ரியல்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸோட ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஒரு சீசன் 2 வருது. அதோட ரிவ்யூ நான் கூட சீக்கிரம் போடுறேன். சரி வாங்க நம்ம இந்த WWF ஆட்டிடியூட் ஏரா 1998 இதுலேருந்து நான் 2018 வரையும் போடலான் இருக்கேன். பார்ப்போம். நான் யோசிச்சு எவ்வளோ போட போகிறேன்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக போடுவேன். WWEயோட பிரேக் டவுன் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக 1998 பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு, ஸ்டோன் கோல்டு, டிஜெனரேஷன் எக்ஸு, அண்டர்டேக்கர் கெயின் இவங்க எல்லாருமே செம்ம பீக்கில் இருந்தாங்க. நம்ம வின்ஸ் மெக்மேன்னா கோல்டன் ஏரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதோட பீக் தான் இந்த WWF ஆட்டிடியூட் ஏரா. நான் WWFன்னு சொல்கிறது காரணம் அதான். இந்த வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷனாக தான் இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக மாறலை அந்த டைம். ஸோ அதனால தான் இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ராயல் ரம்பிள் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூட் அழகாக இது பண்ணுவாங்க. ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ராயல் ரம்பிளில் எத்தனை பேர் 30 பேர் வரீங்களா எல்லாருக்கும் ஸ்டென்னர் போடணுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். நம்ம கேரக்டர் அப்படி போயிட்டு இருக்கும். ராக் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசி சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருப்பாரு. கென் ஷாம்ராக்னு சொல்லிட்டு ஒரு UFC அத்லெட் இருப்பார். அவர் கூட ஃபியூட் போயிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். இவருக்கும் கென் ஷாம்ராக்கும் ராயல் ரம்பிள் ஒரு மேட்ச் இருக்கும். பிரேஸ் நகிள்ஸ் வச்சு அடிச்சுட்டு ஜெட்டிக்குள்ளே வச்சு ஏமாற்றி ஜெயிப்பார் ராக்கு. அதெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போதைக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஒரு சில மேட்ச்லாம். அந்த மேட்ச் இருக்குது. அதே மாதிரி நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சாம்பியன்ஷிப், அதாவது இப்போ US சாம்பியன்ஷிப்பாக இருக்குது. இப்போ யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பாக இருந்துச்சு. ஓவன் ஹார்ட், பிரெட்டாடோட தம்பி, அவர்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவன் ஹார்ட்டோட இந்த மாதிரி ஒரு நல்ல ரெஸ்லர். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அவரை பற்றி அவர் கூட டிஃபெண்ட் பண்ணிட்டு போவார். அவரை பீட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பெல்ட் போவோம். யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சீட் பண்ணி நம்ம ட்ரிபிள் எச் வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்னென்னா கோல்டஸ்ட்டுக்கும் இவருக்கு ஒரு மேட்ச் வச்சுருவாங்க ஓவன் ஹார்ட்டுக்கும். அப்போ என்ன நடக்கும்னா ஸ்லஜ் அண்ட் ஸ்லாட்டர் அப்போ இருந்த கமிஷனர் இந்த மாதிரி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணல, ஆனால் உங்கள் பேரில் மேட்ச் நடந்திருக்கு, அப்போ பெல்ட் இவருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஓவன் ஹார்ட்டுக்கு பெல்ட் கொடுத்துருவாங்க. இன்ஜுரியாக இருக்கும்போது ட்ரிபிள் எச் அடிச்சு போட்டு திரும்பி பெல்ட் எடுத்துகிட்டு போயிடுவார் ஓவன் ஹார்ட்டுக்கு. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ராயல் ரம்பிளும் நம்ம தெரிஞ்சா போல நம்ம ஸ்டோன் கோல்டு தான் ஜெயிப்பாரு. நமக்கு முன்னாடிலேருந்தே டீஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டோன் கோல்டு ஜெயிக்க வைப்பாங்க ராயல் ரம்பிள்லாம். அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஷான் மைக்கேல்ஸுக்கும் அண்டர்டேக்கருக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் தோத்துருவார். ஷான் மைக்கேல்ஸ் அந்த கேஸ்கெட் மேட்ச்சில் வச்சுருவார். எப்படின்னா கெயின் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகி இவருக்கு சோக் ஸ்லாம் போட்டு உள்ளே தள்ளி விட்டு டூம் ஸ்டோன் போட்டு படுக்க வச்சுட்டு அந்த கேஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஜ் நடுவில் கொண்டு போயிட்டு நம்ம பால் பேரரும் கெயினும் எரிப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருந்துச்சு 1998 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. இதெல்லாம் எப்படி அங்கே இருக்கிறவங்கள நம்ப வச்சு எப்படி இதெல்லாம் ஸ்டோரில் ஏன்னா இல்லையான்றதை யோசிக்கவே தெரியாது. பெருசாக நம்ம கண்டுபிட்டோம். US ஆடியன்ஸும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும், எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது, ஏன்னா லைவ் ஷோவில் இதெல்லாம் எப்படி சாத்தியன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நோவே அவுட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்கும். டிஜெனரேஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டோட டீம் ரெசல் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா டெர்ரி ஃபங்க்கும் இவரும் மிக்ஃபாலியும் ரெசல் பண்ணியிருப்பாங்க. கேக்டஸ் ஜாக் கிமிக்கில் இருப்பார் நம்ம மிக்ஃபாலி. அங்கே நியூ ஏஜ் அவுட்லாஸ் DX கூட சண்டை போடுவாங்க. DX கூட டீமாக இருப்பாங்க. சாரி, அதான் நியூ ஏஜ் அவுட்லாஸ். அப்புறம் ஃபர்தராக DXல ஜாயின் பண்ணுவாங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதான் இவங்க கூட தேய்ச்சி நம்ம ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா அந்த 6 man டாக் டீம் ரன் பண்ணுவார். இதை வச்சு அப்படியே லீடாக கொண்டு போவாங்க. மைக் டைசன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக இருப்பார் ரெஸ்ல்மேனியாவில். அது பார்த்தீங்கன்னா முன்னாடிலேருந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி ஷான் மைக்கேல்ஸ்க்கு தான் இவரோட ஆதரவு கொடுத்துட்ருப்பார் நம்ம வின்ஸ் மெக்மேன். ஆனால் நம்ம இவருக்கு பிடிக்காது. நம்ம ஸ்டோன் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி என்ன இது பண்ணுற ரொம்ப ஏளனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வின்ஸ் மெக்மேன் கூட ஒரு ஃபியூட் ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு கிளாசிக்காக WWE இன்னி வரை நிற்கிறது. இந்த வின்ஸ் மெக்மேன் ஸ்டோன் கோல்டு ஃபியூட்னாலே டக்கு ஞாபகத்துக்கு காரணம் அதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அடித்தளம் போட்டிருப்பாங்க. அதான் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மேட்சும் இருக்கும் நம்ம ஸ்டோன் கோல்டுக்கும் ஷான் மைக்கேல்ஸுக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் டைசன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடித்து நம்ம ஸ்டோன் கோல்டு வின் பண்ண வைப்பார். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். வின்ஸ் மெக்மேன் கையாக இல்லாமல் நான் ஸ்டோன் கோல்டுக்கு தான் என்னோட
சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம மைக் டைசன் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவார். அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கும் ட்ரிபிள்ஸ்க்கு ரீமேட்ச் நடக்கும். அது பெருசாக சொல்லிக்க ஒன்றும் இல்லைனாலும் ட்ரிபிள்ஸ் தான் ஜெயிப்பார் நமக்கே தெரியும். அப்புறம் ராக்குக்கும் கென் சாமுராக் மேட்சும் வழக்கமாக இல்லை நடக்கிற மாதிரி நடக்கும். நம்ம ராக்கு ஜெயிப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கரும் திரும்பி வருவார். அண்டர்டேக்கருக்கும் கெயினுக்கும் மேட்ச் நடக்கும். ஆப்வியஸ்லி அண்டர்டேக்கர் வந்து ரெஸ்ல்மேனியானாலே சொல்ல வேணாம் எப்படி விளையாடுவாருன்னு சொல்லிட்டு கெயினை அடித்து ஓரமாக போட்டுருவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதான் இதுக்கப்புறம் அன்ஃபார்கிவன் சொல்லிட்டு ஒரு பேப்பர் நடக்கும். அங்கே அதுக்கு முன்னாடி ஸ்டோரி லைன் எப்படி பில்ட் ஆகும்னா WWE சாம்பியன் வந்து நம்ம ஸ்டோன் கோல்டு ஆயிடுவார். ஆன பிறகு நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து என்னோட டீமில் ஜாயின் பண்ணரு, நீ வந்து ஒரு கார்பரேட் கையாக மாறிடுன்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சு ஸ்டன்னர் போட்டு போயிடுவார். அதனால் இவனுக்கு எதிராக ஒரு அகேன்ஸ்டாக ஒரு ஆள் எதுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம இவர் இருக்கார் மிக் ஃபாலியை பார்த்தீங்கன்னா டியூட் லவ் கிம்மிக்கில் வந்து வர வைப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு சாக்லேட் பாய் கிம்மிக்கில் வர வைப்பாங்க. வந்துட்டு நம்ம டியூட் லவ்வுக்கும் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேம்லேயே விளையாடிட்டேன். அதனால் எனக்கு இதில் பார்க்கும்போது பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அழகாக வந்து ஜெயிச்சுட்டு போவார் நம்ம இவர் வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து அவரே பின்னடிச்சுப்பார் கையை வச்சு. அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இவருக்கும் நாட்டுக்கும் ட்ரிபிள்ஸ்க்கும் கடைசி ஒரு மேட்ச் நடக்கும். சைனா வந்து கேஜில் அடைச்சி வச்சிருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. எக்ஸ்பாக் வச்சு அடிச்சு ட்ரிபிள்ஸ் வின் பண்ணிடுவார். ட்ரிபிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேக்கும் ஜாயின் பண்ணிடுவார். அதெல்லாம் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். டிஎக்ஸோட செக்மெண்ட் எதுவுமே உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். அவங்க இவங்களோட கேரக்டர் பூராவே சூப்பராக இருக்கும். ஷான் மைக்கேல்ஸ் இல்லாமல் ட்ரிபிள்ஸ் தனியால் கேரி பண்ணியிருப்பார். ஷான் மைக்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மேலே இன்ஜுரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் ட்ரிபிள்ஸ் தனியால் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸை கேரி பண்ணுவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதான் அதுக்கப்புறம் என்ன ஓவர் த எட்ஜ்னு ஒரு பேப்பர் நடக்கும். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ஃபரூக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். இந்த மாதிரி ஃபரூக் வந்து நேஷன் ஆஃப் டாமினேஷனில் இருப்பார். ஆனால் அவர் தான் ஓப்பனே பண்ணியிருப்பார் அந்த நேஷன் ஆஃப் டாமினேஷன் டீமை. அதை பார்த்தீங்கன்னா பூராவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ராக் கண்ட்ரோல் எடுத்துருவார். அதனால் ஃபரூக்கு ஒரு மேட்ச் இருக்கும். ஃபரூக் என்ன தான் போட்டு ராக் அடின்னு அடித்தாலும் ராக் வந்து சீட் பண்ணி அழகாக வின் பண்ணிட்டு போயிடுவார். ராக்கி மைவியாக இருப்பார் ராக் வந்து. அந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டியூட் லவ்வுக்கும் இவருக்கு ரீமேட்ச் இருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்து நம்ம ஸ்டோன் கோல்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி வின்ஸ் மெக்மேன் ஸ்பெஷல் ரெஃபரியாக இருப்பார். வின்ஸ் மெக்மேனை யூஸ் பண்ணி ஸ்டோன் கோல்டு வின் பண்ணிட்டு போவார் இந்த மேட்ச்சில். அது ஒரு மாதிரி ஃபன்னாக அழகாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஃபோலி யூஸ் பண்ண மாட்டான், தேவைப்பட மாட்டான், வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து தூக்கி போட்டுருவார். அதனால் அந்த கேரக்டர் அப்படியே இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம டியூட் லவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் மேன்கேண்ட் கேரக்டர் வரும். மேன்கேண்ட் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா அண்டர்டேக்கரை போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அண்டர்டேக்கருக்கும் கேனுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். ஒரு ஆளை இதை ஜெயிக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் கிங் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கூட மோதணுன்ற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேன்கைண்ட் உள்ள வந்துட்டு அண்டர்டேக்கர் மேலே கை வைப்பார். அதை யூஸ் பண்ணி இங்கே கெயின் வின் பண்ணிட்டு போயிடுவார். கெயினுக்கும் ஸ்டோன் கோல்டுக்கு தான் மேட்ச் புக்காக இருக்கும். அதான் இது வந்து அழகாக ஒரு ஸ்டோர் லைன் புக்காக இருக்கும். 2 ஸ்டோர் லைன் இங்கே வந்து கிங் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் ஒரு கிளாசிக் ஹெல் இன் எ செல் மேட்ச். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த டாப் ரோப்லேருந்து தள்ளி விடுவார் பார்த்தீங்களா, ஹெல் இன் எ செல்லேருந்து டாப்லேருந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து தள்ளி விடுவார். மேன்கைண்டை டேபிளில் உடச்சிட்டு விழுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹெல் இன் எ செல் டாப்பில் ஸ்டோக்ஸ்லாம் போட்டு கீழே தூக்கி போடுவார். ஒரு பல்லு கீழெல்லாம் சேர்ந்துடும். கன்கஷன்லாம் வந்துடும் நம்ம மிக்ஃபாலிக்கு. கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிங் சாம்ராக் வந்து வின் பண்ணியிருப்பார். கென் சாம்ராக் வந்து அந்த டைமில் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னவோ ஹிஸ்ட்ரியில் யாருமே அவர் வந்து பெருசாக கண்டுக்கல கென் சாம்ராக்கை வந்து. அதான் இந்த பேப்பரில் வந்து இதாகும். அதுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிளட் மேட்ச் இருக்கும். நம்ம கிங் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா கேனுக்கும் ஸ்டோன் கோல்டுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா தோற்றுருவார். பிளட்டு வந்துடும். ரெஃப்ரியை வந்து ஏமாற்றி கெயின் வந்து வின் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க. ரெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி நான் தான் ஜெயிச்சேன் பார்த்துக்க, அவனுக்கு மூல ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நம்ம கெயின் வந்து பெல்ட் வின் பண்ணிட்டு வர்றார். அடுத்த நாளே ரால ரீமேட்ச் இருக்கும். ரால ரீமேட்ச்சில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்டோன் கோல்டு வந்து பெல்ட் எடுத்துருவார். அதை நல்லா வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபுல்லி லோடட் பேப்பரியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி அண்டர்டேக்கருக்கும் கெயினுக்கு இன்னொரு மேட்ச் வச்சு அதில் அண்டர்டேக்கர் தான் அடுத்த கண்டெண்டர்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லி லோடட் பேப்பரியூவில் எப்படி இருக்கும்னா டாக் டீம் மேட்ச். இது மாதிரி கெயினும் மேன்கெயிண்டும் டாக் டீம் டிவிஷனில் வின் பண்ணி பெல்ட் வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேன்கெயிண்ட் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் கையா மாறிடுவார். டாக் டீம் பெல்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கர் ஸ்டோன் கோல்டும் டாக் டீமாக வின் பண்ணி இவங்க டாக் டீம் பெல்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க எடுத்து. அதை நல்லா காமிச்சிருப்பாங்க. அதான் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் ப்ளஸ் WWE சாம்பியன்ஷிப் ரெண்டுமே நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமுக்கு நெருங்குற டைமில் திரும்பி பெல்ட் வந்து கெயின் மேன்கெயின் கிட்ட போயிடும். அவங்க பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் அவுட்லாஸ் கிட்ட திரும்பி பெல்ட் தோத்துட்டு போயிடுவாங்க. நியூ ஏஜ் அவுட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி கெயினுக்கும் இவருக்கும் சண்டை நடந்துடும் மேன்கெயினுக்கும். அதனால் மேன்கெயின் மட்டுமே ஹேண்டிகேப் மேட்சாக 2 பெல்ட் வச்சுட்டு சண்டை போடுவார்.
நியூ ஏஜ் அவுட்லாஸ் வந்து அசால்ட்டாக அடிச்சு போட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு நம்ம மேன்கைண்ட் வந்து. கேக்டஸ் ஜாக்காக இருக்கும்போது டாப் ரோப்லேருந்து டெர்ரி ஃபங்க் மேலே ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப ஹார்ட் கோரான மூவ்ஸ்லாம் நம்ம மேன்கைண்ட் அசால்ட்டாக பண்ணுவார். அதான் தோற்றுருவார். அதுக்கப்புறம் நம்ம சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இது வழக்கம் போல் நம்ம ஸ்டோன் கோல்டு தான் ஜெயிப்பார்ன்றது பார்த்தாலே பச்சையாக தெரியும். அந்தளவுக்கு தான் மேட்சோட ஸ்டோர் லைன் இருக்கும். அதே சமயம் இங்கே நம்ம ராக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் டைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐசி சாம்பியன்ஷிப்பு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வந்து டீலோ ப்ரௌன் கூட டிஃபெண்ட் பண்ண மாதிரி இருந்து ராக் ஏமாத்துறது இவர் பெல்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ராக் ஏமாத்துற சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீலோ ப்ரௌன் வந்து பெல்ட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதனால பார்த்தீங்கன்னா ஐசி சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ஃபியூடு போவார். சைனா வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. சைனா வந்து ராக் அடிச்சு போட்டு நம்ம ட்ரிபிள்ஸ் வந்து பெல்ட் எடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் போவார். என்ன சேட்லி ஒரு டிஃபென்ஸ் கூட பண்ணல, அது கூட இன்ஜுரி ஆயிரும் நம்ம ட்ரிபிள்ஸுக்கு. சைனாக்கெலாம் வேலையாக இருக்காது பாவம். மார்க் என்ட்ரி கூட ஏதோ லவ் ஸ்டோரி லைன் மாதிரி ஏதோ ஒன்று வின்ஸ் மேக்மேன் வந்து அமுச்சு வச்சுருவார். அவங்கள பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ட்ரிபிள்ஸுக்கும் சைனாவும் நிஜமாக லவ் பண்ணாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனி கதை வேணா, நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் அந்த கதைலாம். அதான் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் நம்ம ட்ரிபிள்ஸ் பெருசாக வரமாட்டார். அதான் அதுக்கப்புறம் என்னென்னா WWF பிரேக் டவுன் சொல்லிட்டு ஒரு பெப்பரிவ் இருக்கும். இப்போ ராக்குக்கு வந்து பெல்ட் போயிருச்சு, ட்ரிபிள்ஸ் வந்து சாம்பியன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ராக் என்னன்னா சும்மா சுற்றிட்டு இருப்பார். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் கோல்டு பெல்ட் வச்சிருக்காரு அண்டர்டேக்கர் கேனுக்கு வந்து எந்த ஒரு புஷ் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ரெஸ்லர்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதில் மாட்டினவங்க தான் கென் சாமுராக்கு, ராக்கு, மேன்கைண்டு. 3 பேர் அடிச்சனால தேவையில்லாமல் என் மேலே கை வச்சுட்டாங்க. எனக்கு வந்து WWE சாம்பியன்ஷிப்கான ஆசை இல்லை, தேவையில்லாமல் தூண்டி விட்டாங்க. எனக்கு கண்டிப்பாக மேட்ச் வரணும்னு வின்ஸ் கிட்ட சொன்ன உடனே வின்ஸ் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பிரேக் டவுன் பெப்பரில் நடக்கும். அது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. இதில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோன் கோல்ட் கூட மோதலான்ற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கும். என்னன்னா மேன்கைண்ட் பார்த்தீங்கன்னா கேஜ் மேலே ஏறி நின்று தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராக் பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு அப்படியே கென் சாமுராக் மேலே கை வச்சு அப்படியே பின் பண்ணி வந்து மேட்ச் வின் பண்ணிட்டு போயிடுவார். அது ஒரு மாதிரி நல்லா சர்ப்ரைசிங்காக நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஸ்டோன் கோல்டு, கெயின், அண்டர்டேக்கர் இவங்க 3 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் தான். இவங்க 2 பேரும் டாக் டீமாக இருந்து ஸ்டோன் கோல்டு இருந்து பெல்ட் வாங்கணுன்றதான் வின்ஸ் மேக்மேன் கொடுத்த ஆர்டர். அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னன்னா பெல்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கிட்டேருந்து எடுத்துருவாங்க ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டேல பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவார். என்ன மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ரெஃப்ரியாக இருப்பார். இங்கே வந்து கெயின், அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச். இவங்களை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் WWE சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துடுவாங்க. ராக்கை பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணாமல் சர்வைவர் சீரிஸில் தான் ராக்கு மேட்ச் இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நேஷன் ஆஃப் டாமினேஷன் வந்து பிரேக்கப் நடந்திருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஓவனாட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நேஷன் ஆஃப் டாமினேஷனில் வந்து ஹீல் டர்ன் பண்ணி ஜாயின் பண்ணிடுவார். அவருக்கு என்னன்னா இந்த பிரேக் டவுன் நடந்து எல்லாத்தையும் வெளில அமைச்சிருவாங்க. மார்க் என்ட்ரி, டீலோ ப்ரௌன் மட்டும் தனி ஒரு டீமாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஃபரூக் ஆல்ரெடி வெளில அமைச்சிருப்பாங்க. இவங்க மட்டும் இப்போ ஓவனாட்டும் வெளில போயிடுவார். வெளில போயிட்டு இந்த டீமே ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் ஆயிரும். ராக்குக்கும் மார்க் என்ட்ரிக்கும் மேட்ச் இருக்கும் ஜட்மெண்ட் டேல. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் வந்து வின் பண்ணுவாப்பில். அதே மாதிரி இந்த மேட்ச் இருக்கும்ல ஜட்மெண்ட் டேல பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஜெயிக்க வைக்காம மேட்ச் வந்து நோ கான்டெஸ்ட்டில் போய் முடிச்சு வச்சுருவார். நம்ம 2 பேருக்கு ஸ்டெண்டரை போட்டு அண்டர்டேக்கர் கேனுக்கு நம்ம இந்த மேட்ச்சில் யாருமே வின்னர் இல்லை, ஸ்டோன் கோல்டு தான் வின்னர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோன் கோல்டு வந்து போயிடுவார். வின்ஸ் மேக்மேன் வந்து காண்டாயிருவார். அதுக்கப்புறம் என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மேட்ச் வந்து கெடுத்துட்டல, நீ WWE பக்கமே வரக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா அண்டர்டேக்கரோட கேனோட ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணனால இப்போ வின்ஸ் மேக்மேனை போட்டு ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா போட்டு அடி நடிச்சு காலை உடச்சி விட்ருவாங்க. நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் சும்மா இருக்க மாட்டார். உடஞ்ச காலில் வீல் சேரில் போயிட்டு இருக்கிற இவரை வின்ஸ் மேக்மேனை பிடிச்சிட்டு வந்து ரூமில் கொண்டு வந்து மிரட்டி அடித்து என்னென்னவோ பண்ணி ஃபன் பண்ணுவாருங்க நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். அப்புறம் ரிங்கில் கூட்டு வந்து நீ வந்து திரும்பி எனக்கு கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணுறியா, இல்லைன்னா ஒன்று சுட்டுருவான்னு சொல்லிட்டு மிரட்டு வரான். சரி ஓகே நான் ரினியூ பண்ணிடுறேன், நீ திரும்பி WWEக்கு வரலான்னு சொல்லும்போது சும்மா அவனை ப்ராங்க் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயமுடுத்திட்டு போயிடுவார். அதெல்லாம் நல்லா ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரி லைன்லாம். சர்வைவர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே சாம்பியன்ஷிப் இல்லை. இப்போ சாம்பியன்ஷிப் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினை. ஷேன் மேக்மேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணிடுவார். ஷேன் மேக்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அது வந்து வின்ஸ் மேக்மேனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி என் பையனாக இருந்துட்டு நீ எப்படி ஸ்டோன் கோல்டுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கும் நம்ம வின்ஸ் மேக்மேனுக்கு. இப்போ என்னென்னா ராக்கு, மேன்கைண்டு, இவங்க கென் சாமுராக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் இருப்பாங்க. ராக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பகச்சிக்கிற மாதிரி காட்டுவாங்க. வின்ஸ் மேக்மேன் வந்து இன்ஜுரியிலே வந்து ரிசல்ட் பண்ண வைப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களும் செலக்ட் ஆயிடுவாங்க, அவங்களும் செலக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் கோல்டுக்கும் மேன்கைண்டுக்கும் சர்வைவர் சீரிஸில் மேட்ச் இருக்கும்.
ஷேன் மெக்மேன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியாக வருவார் மேட்ச் ரவுண்டில் வந்துட்டு இப்போ ஸ்டோன் கோல்டு ஜெயிக்க வைக்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு மிடில் ஃபிங்கரை காமிச்சு விட்ருவாரு மேன் கேண்டு ஜெயிக்க வச்சுருவாங்க இந்த மேட்ச்சில் வந்து அது வந்து ஒரு ட்விஸ்ட் ப்ளே பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வின்ஸ் வந்து எப்போவுமே ஷேன் 2 பேருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் நல்லா காமிச்சு மேன் கேண்டை வந்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க ராக்கும் பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி எப்படியோ ஃபைனல்ஸ் வரையும் வந்து நிற்பார் வந்து நிற்கும் போது இந்த மாதிரி மேன் கேண்டுக்கும் ராக்கும் மேட்ச் இருக்கும் இந்த மாதிரி ஷார்ப் ஷூட்டர் போடும்போது மேன் கேன் டேப் அடிக்க முன்னாடி பெல் எடுத்துருவார் வின்ஸ் மெக்மேன் வந்து ராக் தான் நியூ சாம்பியன் இந்த மாதிரி எனக்கு கார்பரேட் டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும்போது ராக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுவார் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க அது நல்லா காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி கென் ஷாம்ராக் பார்த்தீங்கன்னா ஐசி சாம்பியன்ஷிப் வந்து ட்ரிபிள்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆனாலும் வேக்கெண்ட் ஆனாலும் இவர் எடுத்துப்பார் ஐசி சாம்பியன்ஷிப் ஆனால் அவரையும் வந்து டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க பிக் பாஸ் மேனு கென் ஷாம்ராக்கு ராக்கு ஷேனு வின்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மட்டும் ஃபார்ம் ஆயிடுவாங்க அதனால் ராக்கை வந்து கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக ராக் பாட்டம் சொல்லிட்டு ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராக் பாட்டம் மேட்ச்சில் அண்டர்டேக்கர் வர்சஸ் ஸ்டோன் கோல்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் இருக்கும் இதில் ஜெயிக்கிறவங்க தான் ராயல் ரம்பிளில் குவாலிஃபை ஆவீங்க தோக்குறவங்க வந்து ராயல் ரம்பிளில் கிடையாதுன்னு சொல்லிட்டு பரி டெலிவரி மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார் அதே மாதிரி ராக் அவர் டைட்டில் வந்து மேன்கேன் கிட்ட டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் மேன்கேன் மேட்ச் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச் வந்து நம்ம ராக் இருப்பார் பார்த்தீங்கன்னா சீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேன்கேன் வின் பண்ணுவார் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதான் அவர் அந்த கார்பரேஷன் டீமை எப்படிலாம் அவரோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிப்பான்றதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க பரி டெலிவரி மேட்ச்சில் வந்து கெயின் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவர்சன் ஜெயிப்பார் பால் பேரர் வந்து இந்த மாதிரி பிட்ரே பண்ணிடுவார் அண்டர்டேக்கர் சைடு போயிடுவார் அதனால் கெயின் வந்து ஸ்டோன் கோல்டுக்கு ஆதரவாக வந்து நிற்பார் அதை வந்து அந்த ஸ்டோரி பில்ட் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ராக் பாட்டம் பேப்பர் முடிஞ்ச உடனே ராவோட புது கமிஷனராக பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க என்னன்னா எடுத்தவொடனே எக்ஸ்பாக்கு வந்து இது சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தர மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு பிட்ரே பண்ணுவார் நம்ம ஷான் மைக்கேல்ஸ் வந்து நானும் கார்பரேஷனுக்கு ஆதரவான ஆள் தான் சொல்லிட்டு சூப்பராக பிட்ரே பண்ணுவார் அதனால் இப்போ நம்ம ட்ரிபிள்ஸ் வந்து இன்ஜுரி முடிஞ்சு வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் எனக்கு எதிராகவே புரியா ஷான் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மேட்ச் விளாட வைப்பார் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண வைப்பார் டாக் டீம் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா கென் ஷாம்ராக்கும் பிக் பாஸ் மேனும் எடுத்துருவாங்க இவங்ககிட்டேருந்து ஏன்னா அவங்க கார்பரேஷன் டீமில் இருக்கிறனால கிட்டத்தட்ட எல்லா பெல்ட்டுமே இவங்ககிட்ட வந்துடும் ஹார்ட் கோர் சாம்பியன்ஷிப் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த டைம் தான் மேன்கேண்டு வந்து வச்சிருப்பார் பெல்ட்டை ஹார்ட் கோர் சாம்பியன்ஷிப் அந்த ஹார்ட் கோர் சாம்பியன்ஷிப்பை தூக்கி பிக் பாஸ் மேன் கிட்ட கொடுத்துருவாரு அது திரும்பி இவர்கிட்ட மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட் டாக் ஜெசி ஜேம்ஸ் கிட்ட போயிடும் பட் இருந்தாலும் அது அப்படியே அந்த பெல்ட் வந்து ஒரு ஃபுல்லாக சரௌண்டிங்கில் விட்டுருப்பார் நம்ம வின்ஸ் ஐயா வந்து நிறைய மாஸ்டர் பிளான் பண்ணி நல்ல நல்ல ஸ்டோரி லைன்லாம் மேக் பண்ணியிருப்பார் அந்த டைமில் எல்லாமே ஒரு கிளாசிக்காக இருக்கும் அதான் வின்ஸ் மெக்மேன் எனக்கு பிடிச்சது எல்லா மேட்சுமே நம்ம பார்க்கலாம் இப்போ இவ்வளோ சொல்கிறேன்னா இப்போ இவ்வளோ சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற ஸ்டோரி லைனில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்கள் நம்ம வின்ஸ் மெக்மேனு அதான் இதே மாதிரி அதை எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் எக்ஸ்பாக் வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிடுவார் இவரை டீலோ ப்ரௌனை பீட் பண்ணி பெல்ட் வின் பண்ணிடுவார் அவர் வந்து இவர் ஜெஃப் ஜாரட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போவார் அதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஜாரட்டுக்கு முடியெல்லாம் வெட்டி விடுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி லைனும் பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதான் அது கொண்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டீமை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க கார்பரேஷன் டீமில் பார்த்தீங்கன்னா கெயின் வந்து ஜாயின் பண்ணிடுவார் டெஸ்ட் ஜாயின் பண்ணிடுவார் அந்த டீமே ஒரு மாதிரி பெருசாகிடும் கடைசியாக ஷான் மைக்கேல்ஸை ஃபயர் பண்ணி அமுச்சுடுவாங்க அந்த 1998 கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா என் பையனை அடி வாங்க வச்சுட்ட இந்த மாதிரி வின்ஸ் மெக்மேன் ஒரு எபிசோட் வந்து திட்டிருப்பாரு வின்ஸ் மெக்மேன் எல்லாம் பெரியார் ஆகல நான் என்னால் தான் பெரியார்ன்ற மாதிரி திட்டிருப்பாரு அந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டு நீ இனிமேட் இந்த டீமில் இருக்கணும்னு அமுச்சு விடுவார் ஸ்விட்ச் அண்ட் மியூசிக் போட்டு நம்ம ஷான் மைக்கேல்ஸ் நடந்து போவார் அதோட முடிச்சிருப்பாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த குட்டியாக ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கும் நம்ம ஓவன் நாட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா வேறு கிம்மிக் கொடுத்துட்டு ப்ளூ பிளேசர்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கிம்மிக் மாதிரி கொடுத்து விட்ருவாங்க ஸ்டீவ் பிளாக்மேன் ஒரு அண்டர்ரேட்டட் ரெஸ்லர் இருக்கார் அவர் கூட மேட்ச் போயிட்டுருக்கும் அதை மாதிரி வச்சு முடிச்சு விட்ருவாங்க இந்த ஒரு கேரக்டரை ஓவர் நாட்டுக்கு 1999 தான் பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு 1999 வரும்போது நான் சொல்கிறேன் அதான் இந்த எபிசோடில் என்ன பேசணும்னு நினச்சோன்னா எல்லாமே பேசிட்டேன் WWE கண்டென்ட் வந்து 1998 இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச WWE மேட்சஸ் WWE இதை பற்றிலாம் நான் பேச போகிறேன் இந்த சேனலில் தான் வரும் உங்களுக்கு தனி டாபிக் தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும் இதோட சம்மந்தப்படுத்திக்க வேணாம் சும்மா பார்க்குறேன்னா பாருங்கள் இதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமா மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதுவும் செக் பண்ணி பாருங்கள் வியூஸ் வரனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு பிடிச்சதை நான் பேசணும்னு நினச்சிட்டேன் தட்ஸ் ஆல் வேறு ஒன்றும் இல்லை அதான் ஒரு 2017-18 வரையும் பேசலான்னு இருக்கேன் அது வரையும் தான் WWE உருப்படியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோரக்கு எடுத்துட்டாங்க WWE அதான் முடிஞ்சால் அது வரையும் நான் பேசுகிறேன் சரிங்களா இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ